காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனம். அமெரிக்காவை ஸ்தம்பிக்க வைக்கும் மாணவர்கள். கைது நடவடிக்கைக்கு அஞ்சாமல் 12 கல்லூரிகளில் போராட்டம். காசாவிற்கு ஆதரவாக அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி ஸ்தம்பிக்க வைத்துள்ளனர். பல பல்கலைக்கழகங்களிலும் போராட்டங்கள் பரவியிருப்பது ஜோ பிடன் அரசுக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரியிலிருந்து மாணவர்கள் நீக்கப்பட்ட சம்பவங்களும் கைது செய்யப்பட்ட சம்பவங்களும் அரங்கேறியுள்ளன. ஆனால் இந்த போராட்டங்கள் இப்போதைக்கு முடிவுக்கு வரும் அறிகுறிகள் தென்படவில்லை என டைம் மேகசின் குறிப்பிட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கல்லூரி நிர்வாகம் இஸ்ரேல் தொடர்புடைய நிறுவனங்களின் முதலீடுகளை பெறக்கூடியது என மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உலகளவில் பிரபலம் வாய்ந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 45 பேர் போராட்டம் காரணமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 100 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் பர்னார்டு கல்லூரி ஏராளமான மாணவர்களை சஸ்பெண்ட் செய்துள்ளது. இதில் பிரபல அமெரிக்க அரசியல் தலைவரும் செனட் உறுப்பினருமான இல்ஹான் உமரின் மகள் இஸ்ரா ஹிஸ்ரியும் ஒருவர். அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் கல்லூரி விடுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர் தனது உடைமைகளையும் அங்கிருந்து எடுக்கவும் தங்குவதற்கும் உணவுக்கும் போதிய உதவிகளின்றி தவித்து வருகிறார். எப்போது உள்ளே அனுமதிப்பார்கள் என தெரியவில்லை என ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று தெரிந்துதான் போராட்டத்தில் பங்கேற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த போராட்டங்களை அமெரிக்க அரசு யூதர்களுக்கு எதிரான போராட்டமாக சித்தரித்துள்ளது. ஆனால் இந்த போராட்டத்தை திட்டமிட்டு யூதர்களுக்கு எதிரான போராட்டமாக சில வெள்ளை இணைவரி ஊடகங்கள் சித்தரித்து வருவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்கள் போராட்டம் எந்த இன மதத்திற்கும் எதிரானது அல்ல என விளக்கமளித்துள்ளனர். காசாவில் இனப்படுகொலையை அரங்கேற்றும் இஸ்ரேல் அரசை கண்டித்துதான் போராட்டம் நடத்தப்படுவதாக அவர்கள் கூறியுள்ளனர். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆசிரியர்கள் சிலர் வேலையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். வாண்டர்ஃபீல்ட் பல்கலைக்கழகத்தில் 3 வாரங்களுக்கும் மேலாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. சான்சலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராடி வருகின்றனர். இங்கும் மாணவர்கள் மீதான சஸ்பெண்ட் மற்றும் கைது நடவடிக்கை தொடர்ந்து வருகிறது. நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் இஸ்ரேல் உடனான உறவுகளை துண்டிக்க கோரி மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக அங்குள்ள டெல் அவீவ் பல்கலைக்கழக வளாகத்தை மூடுமாறு வலியுறுத்தியுள்ளனர். UNC சாப்பல் ஹில், வாஷிங்டன் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன், தி நியூ ஸ்கூல், MIT, எமர்சன் காலேஜ், டஃப்ட்ஸ் யூனிவர்சிட்டி மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்ட் ஆகிய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளிலும் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. போராட்டத்தை முன்கூட்டியே கணித்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தனது வளாகத்தை மூடியுள்ளது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் சென்னை. கினியா பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, பிஸ்தா, உலர் அத்திப்பழம், உலர் திராட்சை உள்ளிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும். தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 9080394821.